பாண்டியன் ஸ்டோர். இங்க சூர்யாவை பத்தின எல்லா விஷயமும் பழனிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு பழனியே கடுப்பாகி சூர்யாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. சூர்யாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த புருஷனும் சூர்யாவை வச்சு வாழ முடியாம விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனா அப்படியாப்பட்ட சூர்யா கிடைச்ச வாழ்க்கைய அழகா பயன்படுத்திட்டு வாழாம சும்மா இல்லாம வந்த உடனே குடும்பத்தை பிரிக்கிறேன், சொத்துல பங்கு போறேன் அப்படின்னு பழனி கிட்ட ரொம்பவுமே ஆட்டமா ஆடுறாங்க. பழனி ஏற்கனவே வாயில்லா ஜீவன். கல்யாணம் பண்றதுலயே 1008 பிரச்சனை, 1008 தடங்கள், சிக்கல். கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பழனி நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம அம்மா ஆசைப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம மச்சானும் ஆசைப்படுறாரு அப்படின்னா பழனி கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. மத்தபடி பழனிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையுமே இல்லாம தான் இருந்தாரு. அப்படியாப்பட்ட பழனிக்கு அவங்க அண்ணனுங்க நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைப்பான்னு பார்த்தா சூர்யா போய் கல்யாணம் வச்சிருக்காங்க. சுகன்யா வந்த உடனே அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னால அந்த சின்ன ரூம்ல இருக்க முடியாது, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு இங்க பழனியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க சுகன்யா. ஆனா பழனியால மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல. என்ன இது, இவ பாட்டுக்கு வந்த உடனே இப்படி பண்றாளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பழனி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சரி, நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், ரொம்ப டார்ச்சர் பண்ணா நாம வீட்டுல சொல்லிடலாம் அப்படின்னு பழனி நினைக்கிறாரு. ஏன்னா நாம எடுத்த உடனே போயிட்டு சூர்யா பத்தி இப்ப சொன்னோம்னா வீட்டுல எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு பழனி கொஞ்சம் அமைதியா இருக்காரு. ஆனா சுகன்யா என்ன பண்றாங்க, இந்த பாண்டிய குடும்பத்துல நம்ம புருஷன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காருல, அதனால நாம முதல்ல பஞ்சாயத்து ஆரம்பிப்போம், பிரச்சனை பண்ணி சொத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த வீட்டு மருமகளை பிரிக்கணும். இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தா கண்டிப்பா சொத்தை பிரிக்க முடியாது. சொத்தை பிரிச்சாதான் நாமளும் தனியா ஒரு கடை வைக்க முடியும், நாமளும் தனியா ஒரு வீடு கட்ட முடியும், அப்பதானே நாமளும் எல்லார் முன்னாடியும் கெத்தா இருக்கலாம் அப்படின்னு சுகன்யா நினைக்கிறாங்க. சுகன்யா மட்டும் இல்ல, பாதி பேர் வீட்டுல நிறைய பேர் நினைக்கிற விஷயமா அதுதான். நாம தனியா போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா கூட்டு குடும்பத்துடைய அருமை கண்டிப்பா சூர்யா புரிஞ்சுப்பாங்க ஒரு நேரத்துல. இங்க சூர்யா நினைச்ச மாதிரி 3 பேருக்கும் என்ன பண்றாங்க, மீனாட்ட பேச்சு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ராஜிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, அப்புறம் தங்கமல்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. 3 பேருடைய மென்டாலிட்டியுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா 3 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கணும் அப்படின்னுதான் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல சித்தி, நீங்களும் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் நீங்களும் வேலைக்கு போக போறீங்க, அப்புறம் நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கா அப்படின்னு மீனா ராஜெல்லாம் கேட்கறாங்க. சுகன்யாவுக்கு அப்பதான் புரியுது. ஓ, அப்ப என்ன வேலைக்கு அனுப்புவீங்களா? நான் வேலைக்கு போகணுமா? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? நான் அப்படி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து கொடுத்து நீங்க சாப்பிடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் புருஷன் தான் ஏற்கனவே இங்க மாடு மாதிரி உழைக்கிறாரு, அது போதாதா அப்படின்னு இங்க சுகன்யா நினைக்கிறாங்க. சரி சரி இருக்கட்டும், அதுக்கு ஒரு முடிவு பண்றேன் அப்படின்னு இங்க சுகன்யா இவங்களை விட்டுட்டு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு பார்க்க இங்க அரசி அரசி என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அரசி இங்க குமாருக்கு அடிக்கடி பாய் காட்டுறது, குமார்கிட்ட இங்க என்ன சைகை காட்டுறது, சிரிக்கிறதுன்னு இங்க அரசியை நோட் பண்றாங்க சுகன்யா. அப்போ இருக்கிறது இந்த ஒரு பொண்ணுதான். இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வீட்டுல சொத்தை பிரிச்சிருவாங்க. அதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும், இந்த அரசியா குமார் கூட சேர்த்து வைக்கணும். அப்படி குமார் கூட சேர்த்து வச்சோம்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களையும் நம்ம கவர் பண்ணலாம். அப்படி கவர் பண்ணிட்டோம்னா பாண்டிய குடும்பத்தையும் சொத்தை பிரிச்சிடலாம், அதே மாதிரி அங்கேயும் சொத்தை பிரிக்கலாம். அப்போ என் புருஷனுக்கு 2 பக்கம் சொத்து கிடைக்கும். 2 பக்கம் சொத்து கிடைச்சதுன்னா நாம நினைச்ச மாதிரி ஓஹோன்னு வாழலாம் அப்படின்னு சுகன்யா ஆசைப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க அரசிகிட்ட பேச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சுகன்யா சத்தியவேலை பார்த்து பேச போறாங்க. சத்தியவேல் உடனே, வாமா, என்ன உன் புருஷன் சொன்ன உடனே அங்க போயிட்ட, அப்புறம் என்ன பண்றான் அந்த கஞ்ச பைய, உங்களை சௌரியமா வச்சிருக்கானா அப்படின்னு கேட்க, எங்க மாமா, இல்ல மாமா, ஒரு சின்ன ரூமு, கொசுக்கடி தாங்க முடியல. ஆனா இந்த வீட்டுல இருக்க அளவுக்கு அங்க ஒண்ணும் வசதி இல்லை. ஆனா அவர் தான் கேட்க மாட்டாரு. நானும் சொல்லிட்டேன் மாமா நிறைய வாட்டி, நாம உங்க அண்ணங்க வீட்டுக்கே போயிடலாம் வாங்கன்னு கேட்டா வரமாட்டாரு மாமா, விடுமா, அவன் அப்படிதான்மா, அவன் அப்பையில இருந்தே அப்படிதான், அங்கேயே இருந்து பழகிட்டான், அவனுக்கு அங்க இருக்கதான் நம்ம மரியாதை நினைச்சுக்கிறான், அந்த கடையில பொட்டன போற வேலை பாக்குறாமா, அவன் இங்க வாடா உனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னு சொன்னா கேட்க மாட்டான், விடுமா, நீ போய் இப்ப கேட்டு பிரச்சனை பண்ண வேணாம், கொஞ்ச நாளைக்கு விட்டு போய்ப்போம் விடு. சரிங்க மாமா, அப்புறமா உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கு எப்போ எந்த பிரச்சனைனாலும் சரி என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் பண்ணி தரேன், சரியா? சரிங்க மாமா. மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அதான் எதுக்கும் காதல போட்டுப்பான்னு வந்தேன், சொல்லுமா. என்னம்மா? இல்ல, நம்ம குமார் அந்த அரசியை லவ் பண்றானா? ஏமா இப்படி கேட்குற? இல்லம்மாமா, அடிக்கடி பாக்குறேன் குமார் இங்க இருந்துட்டு அரசிக்கு ரூட் விட்டுட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன், கை காட்டுறான், சிரிக்கிறான்,
ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகும்ல. அதான் என்னால முடிஞ்ச உதவி பண்ணலாம்னு கேட்கலாம் மாமா உங்கள்கிட்ட. அதுவாமா, குமாரு அந்த பொண்ணு லவ் பண்றான் தான். ஆனா அந்த பொண்ணு தான் சரியா அப்படி கொடுத்து போக மாட்டா. அட போங்க மாமா, அந்த பொண்ணு குமார் லவ் பண்றா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியாதா? நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா அந்த பொண்ணை நான் குமாருக்கு சேர்த்து வைக்கிறேன், போதுமா? சுகன்யா, நீ மட்டும் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உனக்குன்னா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய விஷயம் பண்ணுவோமா. ஆமா, உங்க அன்பு இருந்தாலே எனக்கு போதுமாம்மா. நான் பாத்துக்கிற மீதிய, புரியுதா? இனிமே உங்களோட லட்சியம் என் லட்சியம் மாதிரி. நீங்க எது ஆசைப்படாலும் கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றி வைப்பேன், போதுமா? ஆமா சோனியா, இது நீ இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு அடியாள் மாதிரி ஆளையாட்டுன்னு வச்சுக்கேன். நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் நீ தான் செஞ்சு தர போற, புரியுதா? எனக்கு அந்த பாண்டியனை அசிங்கப்படுத்தணும், அதுக்கு அவன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது மட்டும் ஓ மூலியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு நான் என்ன வேணும் செய்வோமா, உனக்கு நான் பெரிய கடமைப்பட்ட மாதிரி ஆயிடுவேன். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோனியா போயிடாங்க. போயிட்டு இங்க அரசிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இது மாதிரி அரசுகிட்ட குமார் நீ லவ் பண்றியான்னு கேட்க, என்ன சேர்த்து சொல்றீங்க, நான் ஏன் லவ் பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ குமாருக்கு அப்பப்போ ஹாய் காட்டுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துதான் இருக்கேன். நான் அங்க இருந்தது 2 நாள் தான். அந்த 2 நாள்லயும் குமாரு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உன்னை பார்த்தா அடிக்கடி பேசிட்டே இருப்பான். எனக்கு அப்பவே தெரியும் குமாருக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி உன்னையும் பார்த்தாலும் தெரியுது உனக்கும் குமாரை பிடிச்சிருக்கு. 2 பேரும் இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி? அடுத்த இடத்துக்கு போக வேணாமா? குமாருக்கு அவங்க வீட்டுல பொண்ணுலாம் பாக்குறாங்க. நீ மட்டும் ஊன்னு சொன்னா நானே குமார்கிட்ட பேசுறேன் அரசி. எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னையும் குமாரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், புரியுதா? இல்லத்த, அது வந்து இங்க பாரு, நீ விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க சோனியா சொல்றாங்க. இதை நம்ம பழனி காதல் வாங்கிறாரு. அடி பாவி, வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள இந்த வீட்டுக்கு எது நடக்கக்கூடாதோ அதை நீ பண்ற. அப்போ என் அண்ணன் பார்த்து வச்ச பொண்ணுங்கிறதுனால என் அண்ணனுக்கு மாதிரி தான் இருக்கியா? அதனாலதான் உன்னை எனக்கு கல்யாணம் வச்சாங்களா? ஆக மொத்தம் உன்னை கல்யாணம் வச்சு என் நிம்மதி கெடுக்கிறது மட்டும் இல்லாம என் அக்காவையும் மாவையும் அசிங்கப்படுத்த போறாங்களா? இது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு இங்க நேரா அந்த பழனி அரசிய பார்த்துட்டு சுகன்யாவை பலன்னு அறையாரு. சுகன்யா உடனே, ஏங்க எதுக்கு போய் அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, கோமதி வந்துடுறாங்க. கரெக்டா பாண்டியன் வந்துடுறாரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, பாருங்க சும்மா இருக்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, டேய் பழனி, ஏன்டா அவளை அடிச்ச? அக்கா நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, இவ என்ன வேலை பார்த்தா தெரியுமா அப்படின்னு இங்க சுகன்யா வந்ததுல இருந்து பழனிகிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குமாருக்கு அரசிய கல்யாணம் வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ எங்க அண்ணனுங்க அமைச்ச அடியாள் தான். இவ எனக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டா. இந்த குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணி இந்த குடும்பத்தை பிரிக்கதான் வந்திருக்கா இவ. வெளியே படி முதல்ல, இனிமே உன் கூட வாழ்றதுக்கு நான் வாழாமே இருப்பேன் அப்படின்னு சுகன்யாவை அடிச்சு வெளியே தட்டுறாரு பழனி. இங்க பாண்டி தடுக்கிறாரு. மச்சான், நீங்க தடுக்காதீங்க, நீங்க தடுத்தீங்கன்னா இவ பாம்பு மாதிரி, நம்ம என்னதான் இவளை பாவம் பார்த்து உள்ள விட்டாலும் நம்மள எப்ப டைம் பார்த்து கடிக்காம இருப்பா. இதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சுகன்யாவை கழுத்தை பிடிச்சி பழனி அதை பார்த்து சத்தியவேலுக்கு, ஐயோ சுகன்யா நமக்கு உதவி பண்றல சொன்னா, கடைசியில பழனிக்கிட்ட மாட்டிட்டா போலயே, சுகன்யாவும் போயிட்டாரா, அவ்வளவுதானா? இப்ப நாம என்ன பண்றது? எப்படி குமாருக்கு அரசியல் சேர்த்து வைக்கிறது? எப்படி பாண்டிய குடும்பத்தை பழி வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இங்க சத்தியவேலு திருத்தன்னு முடிச்சு நின்றுட்டு இருக்காரு.